Yes, you can start. Good afternoon all to be present here. I wishing you the best for the day ahead with you and thanks for giving this opportunity to introduce myself, R. Devadashni, and this is Bonaloshni from 3rd BSc Maths at Kandaswamy Naidu Women's College. This presentation was led by D. Suhasini ma'am and today we are going to talk about the role of body language in interview. Okay, first slide. Body language ஏன் இன்டர்வியூல இம்பார்ட்டன்ட்? ஓகே, இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி மூமெண்ட் 55%, நம்மளோட வாய்ஸ் டோன் 38% அண்ட் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் 7% பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்மளோட பாடி லாங்குவேஜ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு சில பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ஸ்மைல் எப்படி இருக்குது, நம்ம போஸ்டர் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், இதெல்லாம் வச்சு தான் பார்ப்பாங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா இல்லையா, இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட்டு ஐ கான்டாக்ட். நம்ம ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட இன்டர்வியூருக்கு நம்ம இந்த கான்வர்சேஷனில் அட்டென்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் இவங்க எங்கேஜாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் போஸ்டர். போஸ்டர் இஸ் நத்திங் பட் த வே ஆஃப் பொசிஷன். ஒரு பர்சன் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அவங்க எப்படி அந்த இன்டர்வியூவரை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதான் போஸ்டர். போஸ்டர் எப்படி இருக்கணும்னா, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும்போது நம்மளோட பிரைன் செல்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இன்டர்வியூவர் கேட்குற கொஷினை ஈஸியாக லிசன் பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ போஸ்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம போஸ்டர் பண்ணும்போதே அவங்க அட்டென்டிவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னா அந்த இன்டர்வியூவால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ போஸ்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஷேக். ஹேண்ட்ஷேக் இப்போ இருக்க கல்ச்சரில் ஒரு ஃபார்மல் கல்ச்சராக மாறிடுச்சு. அந்த ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நம்ம ஒரு பர்சனை வார்ம் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க. இது எப்போல்லாம் நடக்கும்னா, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்மாக ஒரு இன்டர்வியூவரும் ஒரு வியும் ஹேண்ட்ஷேக் பண்ணலாம். அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஹேண்ட்ஷேக்ஸ் இருக்கும். ஒரு ஹேண்ட்ஷேக் மினிமம் 2 or 3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக ரொம்ப நேரம் ஹேண்டை போட்டு க்ரஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் காண்டாக்டில் இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்மைல். ஸ்மைல்னும் போதே நிறைய பேர் ஸ்மைல் பண்ணிங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணோம்னா ஸ்மைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்டர்வியூவர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ஸ்மைல் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனையும் ரொம்ப ஒரு ஆக்டிவாக இவங்க லிசன் பண்ணுறாங்க, அவங்க ட்ரஸ்ட் வர்த்தபிளான பர்சன் அப்படின்றத அவங்களோட ஸ்மைல் அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, வாய்ஸ் டோன். இன்டர்வியூவில் நம்மளோட வாய்ஸ் டோன் ஒரு க்ரூஷியலான திங். ஓகேவா? நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது கிளியராக பேசணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஓடிடக்கூடாது. அண்ட் நம்மளோட டோனை வேரி பண்ணி காட்டணும். பிச்செல்லாம் எங்கெல்லாம் வேரி பண்ணி காட்டணுமோ அங்கெல்லாம் வேரி பண்ணி காட்டணும். நம்ம பேசுகிறது இன்டர்வியூருக்கு ஆடிபிளாக இருக்கணும். ஓகேவா? அங்கே போயிட்டு பிளாபரிங் பண்ணக்கூடாது, மோனோடோனில் பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ்லேயே மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னும் போது ஒரே டோனில் பேசினா நமக்கு அந்த கான்வர்சேஷன் போரிங் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி இன்டர்வியூவர் கொஷின் பண்ணும்போது நம்மளோட டோனை வேரி பண்ணி காட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் லிசனிங் ஸ்கில். நம்ம எப்படி லிசன் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்டர்வியூவரால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நல்லா லிசன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஒரு திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னா மே ஐ டேக் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு டைம் எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? லிசனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஃபிட் கெட்டிங். ஒரு இன்டர்வியூ ஹால்குள்ளே போனவுடனே நம்ம எல்லாருக்குமே நார்மலாக பாடி ஃபிட் கெட்டிங் ஆகும். சப்போர்ட்டுக்கு ஏதாவது கையில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ என்ன பண்ணுவோம், அங்கே உட்காந்துருக்கும் போதே டேபிள் மேலே இருக்கிற அந்த பேப்பர் வெயிட்டர் எடுத்து ரொட்டேட் பண்ணுறது, பென் எடுத்து ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது. ஃபிட் கெட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா இவங்க நர்வஸாக இருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ட் லெவலில் நமக்கு அது டிக்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ ஃபிட் கெட்டிங்கை இன்டர்வியூவில் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ட். நாட் ஒன்லி இன் இன்டர்வியூ, நம்ம ஒரு லைஃப்பில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னாலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே 5 பேனல்ஸ் இருக்காங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கொஷின் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த ஆஃபீஸரோட எல்லா ஆன்சர்ஸும் அந்த பேனல் மெம்பர்ஸ்க்கு பிடிச்சிருச்சு. தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்போ லாஸ்ட்டாக ஒரு பேனல் மெம்பர் ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஐ மே ஆஸ்க் ஒன் கொஷின் டு யூ.
நீங்கள் வந்து நான் உங்களை இந்த ஜாப்லேருந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்கள், அதை சொல்லிட்டீங்கன்னா உங்களை நான் ஸ்பாட்லேயே செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனல் மெம்பர் கேட்குறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல், சார் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கூட கிடையாது, நோ சான்ஸ் டு ரிஜெக்ட் மீ அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறாரு. நம்ம பேசுறது ரைட்டாக தப்பான்றது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த ஆன்சர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மந்த்ரா சொல்கிறேன், C3 சொல்லலாம். கூல், காம், கம்ப்ரெஸ். ஒரு இன்டர்வியூவர் கொஷின் கேட்குறாங்கன்னா ஐயோ இதெல்லாம் கேட்பாங்களோன்ட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்கு போகாமல் கூலாக ஹேண்டில் பண்ணும். எதாக இருந்தாலும் ஜஸ்ட் கூல் இட், நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளை காம் பண்ணிக்கணும், சைலண்ட்டாக வெயிட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தென் பி கம்ப்ரெஸ் த ப்ரெஷர் அண்ட் பி ஓவர் கம் ஃப்ரம் இட். ஓகே, கான்ஃபிடென்ஸ் முடிஞ்சிருச்சு. டிப்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் வில் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டைலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட செல்ஃபை மிரர் பார்த்துட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணலாம். போஸ்டர்ன்றது வந்து நம்ம இன்டர்வியூக்கு போனால் தான் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காரணும் அப்படின்னு கிடையாது. முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸ்லையும் காலேஜ் டேஸ்லையும் மேம் சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, ஒருத்தவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி போஸ்டர்ஸை நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தும் காலேஜ் டேஸ்லேருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இன்டர்வியூக்காக நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் இன்டர்வியூ. ஓகே, இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப பயந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. சிட் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். நம்மளோட 2 ஷோல்டர்ஸும் கொஞ்சம் பேக்வேர்டில் இருக்கணும், லீனாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். ரொம்ப ஸ்லவுச்சிங்காக ஹன்ச்சிங்காக அப்படியே டல்லாக உட்காந்துருக்கக்கூடாது. இது ஒருத்தவங்களை ஐ கான்டாக்ட் பண்ணலாம், அதுக்குன்ட்டு ஒரு இன்டர்வியூவரையே ரொம்ப நேரம் ஐ கான்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கும் இதாக இருக்கும் இல்லையா. ஃபேஸ் கான்டாக்ட் வச்சுக்கலாம், ஐ கான்டாக்ட் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அவங்கள பார்த்து ஸ்டாரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தென் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதும் அதிக நேரம் பண்ணக்கூடாது. ஸ்மைல் வந்து ஜென்யூன் ஸ்மைலாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஈன்னு சிரிச்சிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் ஸ்மைலும் இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.